ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என் பொண்ணு தான் முட்டை எடுத்தாலே வந்துடுறாங்க. உங்கள் வீட்டில் இந்த கிட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் தொந்தரவு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். முட்டை எடுத்துட்டாலே வந்துடுவா உடைக்கிறதுக்காக. சரி, ஓகே, 2 முட்டை. இப்போ வந்து நம்ம கேக்குக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கணுங்க ஒரு மிக்ஸி ஜாரில். நீங்கள் பிளெண்டர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் வச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/2 கப்லேருந்து 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டார்க் சாக்லேட்டுக்கு வந்து அந்த ஒரு பிட்டர் இருக்கும், அது வந்து போகும். 1/2 கப் சர்க்கரையை வந்து 2 டைம் போட்டு அரைச்சிக்கோங்க. சாரி, 3/4 கப் சர்க்கரை. இது கூட 1/2 கப் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில். நீங்கள் வந்து வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு நல்ல க்ரீமாட்ட அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் மைதாக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா டார்க் கலராக இருக்கும் இந்த கொக்கோ பவுடர். இப்போது 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு, அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாமே வந்து நல்ல மாவோடு மிக்ஸ் பண்ணி இதை வந்து சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. சலிக்கிற வீடியோ மிஸ் ஆயிடுச்சு, ஸோ சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. சலித்து நான் அதே பாத்திரத்தில் ரெடி பண்ணிக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து அதில் வந்து இந்த அடித்து வச்சுருக்கு இல்லையா முட்டை மிக்சர், அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம், உங்களுக்கு வந்து அளவு ஜாஸ்தியாகி போகாது. உங்களோட எக்கு வந்துட்டு 2 எக்கு மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 2 எக்கு போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்ததுன்னா ஒரு எக்கு ஊற்றிட்டு பார்த்துட்டு வேணால் இனி ஒரு எக்கு இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு டம்ளர், அதாவது 1/2 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுங்கிறது தெரியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலரில் வந்திருக்குன்னு. இதை வந்து நம்ம இதில் வந்து உங்களுக்கு வந்து வேணும்னா நட்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் வந்து சாக்கோ சிப்பே சேர்த்துருக்கேன். நட்ஸுனால் நீங்கள் ஈவன் பாதாம், முந்திரி இந்த மாதிரி எது வேணாலுமே நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நம்ம ப்ரீஹீட் எப்பவும் போல் வழக்கம் போல் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ இந்த கேக்குக்கு வந்து நீங்கள் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தால் அதை லைன் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கேக் டின் ஃபுல்லாக. அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து இந்த டின்னை வந்து சீசன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும் கேக்கு. இல்லைன்னா நீங்கள் அப்படியே இது பண்ணிங்கன்னா ஒட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் ஆகிற மாவை நீங்கள் கீழே போட்டுக்கலாம். நல்ல ஓரங்களை இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் டின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் டின்னில் நம்மளோட பேட்டரை சேர்த்துக்கலாம். அவ்வளோ மாய்ஸ்ட்டாக இருக்குங்க இந்த கேக்கு, செம்ம மாய்ஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சின்ன ஈஸியான சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான், டக்குன்னு செஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு ஈஸியானது தான். இதோட குக்கிங் டைம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகும். நம்ம நார்மல் கேக் வந்துட்டு 35 மினிட்ஸ் ஆகுதுன்னா இது ஒரு 40 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். சில மாவுகளை பொறுத்தது அது. எனக்கு இப்போ வந்து 35 to 40 மினிட்ஸ் வச்சேன். நான் 40 மினிட்ஸில் எடுத்தேன் கேக்கு. இப்போ நம்மளோட கேக் டின்னை மெதுவாக பார்த்து உள்ளே வச்சுக்கோங்க. கேக் டின்னை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படியே. இப்போ இந்த ஹோலை வந்து நீங்கள் எப்போவும் அடைச்சிருங்க. இந்த ஹோல் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஏர் வெளியே போயிடும். ஸோ இப்போ இந்த ஹோலை வந்து நான் ஒரு பேப்பர் வச்சு அடைச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கேக் வந்து எவ்வளோ அழகாக வெடித்து வெந்திருக்கு பாருங்கள். இந்த வெடித்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலி இது நல்லா குக் ஆகிருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், ஒட்டவே இல்லை. நம்மளோட கத்தியில் எங்கேயுமே ஒட்டலை. ஒரு ஸ்க்யூவர் ஏதாவது விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டூத் பிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விட்டு பார்த்தீங்கன்னா. இப்போ கேக் வந்து நல்லா ஃபுல்லாக ஆறட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அன்மோல்டு பண்ண முடியும். இப்போ நம்ம இதை வந்து கத்தியை வச்சு இந்த ஓரங்களில் எப்பவும் போல் எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி 2-3 டைம் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கேக் வந்து அன்மோல்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், சூப்பராக வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா. அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ மாய்ஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பிட்டர் உங்களுக்கு இருக்கும் இந்த கேக்கில். ஸோ பிட்டர் டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் சுகர் போட்டாலும் தப்பில்லை. ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் கரும்பு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலரில் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுங்களா? இங்கே பாருங்கள் அதில் சாக்கோ சிப்ஸ் எல்லாம் நடுவில் இருக்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.